ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நல்லா ஹீட்டானோடனே நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அதை நம்ம கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துட்டேன். அதையும் நல்லா நம்ம ஒரு கைப்பிடி அளவில் கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நான் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 200 கிராம் தக்காளி சேர்த்து அதுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்த்து சோயா பீன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர், அரை எலுமிச்சைப்பழம் சாறு, 2 உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி அளந்து எடுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரிசி சேர்த்து உப்பு போட்டு நம்ம 3 விசில் வரவிட்டது சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.